விவேகானந்தருடைய சிறப்பே அவர் எல்லாம் மக்களுக்கானது என்ற தத்துவத்தை வலியுறுத்தி பேசியதுதான். பொதுவாக சமயம், ஆன்மீகம் என்பதும் லௌகீக வாழ்க்கை என்பதும் வேறு வேறாக கருதப்பட்ட நிலையில் விவேகானந்தர் தான் முதலாக பசித்தவனிடத்தில் நீ தத்துவ உபதேசம் செய்வது அவனை கேலி செய்வதற்கு ஒப்பாகும் என்று கூறினார். ஆகையினால்தான் மிக அழுத்தமாக அவர் சொன்னார், ரிலிஜன் இஸ் நாட் ஃபார் எம்டி பெல்லிஸ் என்று சொன்னார். பசித்தவனுக்கு கடவுள் ரொட்டி துண்டு ரூபத்தில் காட்சி அளிக்கிறார். டு எ மேன் வித் an empty stomach food is God என்று கூறினார். அடுத்து இதுவரை யாரும் சொல்லாத விதத்தில் ரிலிஜன் என்பதற்கு ஒரு புது விளக்கம் சொன்னார். ரிலிஜன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவினிட்டி ஆல்ரெடி இன் மேன். மனிதனிடத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளிக்கொணர்வது எதுவோ அதுதான் சமயம் என்று சொன்னார். ஆக இந்த சமயத்தின் நோக்கம் என்பது மக்களுக்கு சேவை செய்வது, மக்களுக்கானது. ஆகினால்தான் அமெரிக்காவை விட்டு கிளம்புகிற போது பலர் அவரிடத்தில் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், இந்தியாவின் தேவை இன்று சமயம் அல்ல, இந்தியாவின் இன்றைய தேவை அரிசி என்று சொன்னார். ஃபுட் இஸ் த எசென்ஷியல் நீட் ஆஃப் இந்தியா டுடே என்று கூறினார். ஆகவேதான் விவேகானந்தரை பற்றி சொல்லுகிற பொழுது த ரெபல் மாங்க் ஆஃப் இந்தியா என்று கூறுகிறோம். துறவரத்திலேயே ஒரு புரட்சிகரத்தை ஏற்படுத்தி சமுதாய நோக்கு என்பது அத்தியாவசியமான ஒன்று, மக்களிடத்திலிருந்து விலகிச் சென்று நாட்டையும் வீட்டையும் மறந்து காட்டிலே சென்று தவம் இருப்பதுதான் துறவரம் என்ற நிலையை மாற்றி மக்களுக்காக வாழ்வதுதான் துறவரம் என்ற நிலையை உருவாக்கியவர் சுவாமி விவேகானந்தர். அவர் ஒரு முறை இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது கோமாதா சங்கத்தை சார்ந்தவர்கள் அவரை பார்க்க வருகிறார்கள். வந்தவர்கள் தாங்கள் கோமாதா சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் என்றும் பசுக்களை எல்லாம் கொன்று உணவாக்கி கொண்டிருக்கிறார்கள் விளைச்சர்கள், அதை தடுப்பது எங்களுடைய முக்கிய நோக்கம் என்றும் அவரிடத்திலே கூறுகிறார்கள். விவேகானந்தர் அவர்களை பார்த்து கேட்கிறார், கோமாதா சங்கத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன, லட்சியம் என்ன என்று கேட்டபொழுது பசுவை பாதுகாப்பது என்று. அவருடனே அவர்களை பார்த்து கேட்கிறார், இப்பொழுது அண்மையிலே பீகாரில் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டு பல லட்சம் மக்கள்கள் மடிந்து விட்டார்களே, அதற்கு உங்கள் சங்கம் என்ன செய்கிறது என்று கேட்கிறார். உடனே அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் சொல்கிறார்கள், சுவாமிஜி தங்களுக்கு தெரியாதா, அது அவர்களுடைய தலையெழுத்து என்று சொல்கிறார். என்ன, பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பாதிப்புக்கு உள்ளானதற்கு காரணம் தலையெழுத்து என்று சொல்வீர்களே, ஆனால் இந்த பசுக்களை ஒரு சாரார் கொன்று உணவாக உட்கொள்கிறார்கள் என்றால் அது பசுவினுடைய தலையெழுத்து என்று சொல்லலாகாதா என்று மிக கோபமாக திருப்பி கேட்கிறார். உடனே அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் தெரிந்த தாங்கள் இவ்வாறு கேட்கலாமா? கோமாதா என்பது நம்முடைய தெய்வம் அல்லவா, நாமெல்லாம் கோமாதாவின் புதல்வர்கள் இல்லையா என்று சொன்னபோது விவேகானந்தர் மிக கோபமாக சொல்கிறார், ஆம், உம்மை போன்றவர்களை வேறு யார் பெற முடியும், கோமாதா தான் பெற முடியும் என்று அவர்களை தூக்கி எறிந்து பேசுகிறார். வந்தவர்கள் வாயடைத்து போய் வெறுமனே திரும்புகிறார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சி என்பது இன்றைய சூழலில் நம்முடைய வைதீக மனப்பான்மை கொண்ட மதத்தவர்களுக்கு ஒரு நல்ல பாடம். எதை முதலில் செய்வது, மனிதனுக்கு ஒரு துன்பம் வருகிற போது அதை காப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாத எவருமே தெய்வத்தின் பேரால் செய்கின்ற எந்த பணியும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்பதை ஒதுக்கியவர் சுவாமி விவேகானந்தர். ஆகியனாலேதான் அவரை துறவிகளின் புரட்சி துறவிகளின் முதல் துறவி என்று நாம் பாராட்டுகிறோம். ஆகியனால்தான் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்ற தாகூர் அவர்கள் ஒரு முறை சொன்னார்,
இஃப் யூ வாண்ட் டு நோ இந்தியா ரீட் விவேகானந்தா என்று சொன்னார். நீங்கள் பாரதத்தை, இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விவேகானந்தரை படியுங்கள் என்று கூறினார். இன்னொரு சம்பவம், தன்னுடைய சீடர்களோடு உரையாடி கொண்டிருக்கிற பொழுது ஒரு முறை அவர் மேக்ஸ் முல்லரை சந்தித்த அந்த சம்பவங்களையும் அவருடைய அரிய பெரும் பணிகளையும் பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார். லண்டனில் இவர் திரும்புகிற போது புகைவண்டி நிலையத்திற்கே மேக்ஸ் முல்லர் வருகிறார். வயதானவர். விவேகானந்தர் அவரிடத்திலே சொல்லுகிறார், இந்த தள்ளாத வயதில் என்னை வழியனுப்ப நீங்கள் புகைவண்டி நிலையத்திற்கு வர வேண்டுமா என்று. அப்பொழுது மேக்ஸ் முல்லர் சொன்னார், ராமகிருஷ்ணரின் சீடர்களை நான் அடிக்கடி சந்திக்க முடியாதல்லவா, அதனும் ராமகிருஷ்ணருடைய தலையாய சீடனாகிய உன்னை நான் பார்க்க முடியுமா, ஆகவே உன்னை வழி அனுப்ப வந்தேன். அப்பொழுதுதான் விவேகானந்தர் கூறினார், தன்னை அவர் வழி அனுப்ப வந்ததாக நாம் இருமாந்திருந்தோமே, அது எவ்வளவு பெரிய தவறு. நாம் பரமஹம்சருடைய சீடன் என்பதனால் தான் நமக்கு ஒரு முக்கியத்துவம் என்பதை நமக்கு அவர் சொல்லாமல் சொல்லிவிட்டாரே என்பதை உணர்ந்தார். அப்படி மேக்ஸ் முல்லரை சந்தித்த அந்த சம்பவத்தை சொல்லுகிற பொழுது விவேகானந்தர் சொன்னார், அவர்தான் 20ஆம் நூற்றாண்டின் வியாசர் என்று சொன்னார். 20ஆம் நூற்றாண்டின் வியாசர் என்று நீங்கள் அவரை எவ்வாறு அழைப்பது, அவர் ஒரு மிலேச்சர் இல்லையா என்று ஒரு சீடன் கேட்டவுடன் விவேகானந்தருக்கு மிகுதியாக கோபம் வந்து விட்டது. யாரை மிலேச்சன் என்று சொல்லுகிறாய்? நீ நினைக்கின்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. வியாசர், அவரை வியாசர் என்று சொன்னேன் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளில் 40 ஆண்டு காலத்தை நம்முடைய வேதமாகிய ரிக்வேதத்தை பதிப்பதற்காக செலவு பண்ணி இருக்கின்றார். 20 ஆண்டு காலம் ரிக் வேதத்தினுடைய அந்த மூலச்சுவடிகளை தொகுத்து பிறகு அதை அச்சில் ஏற்றி அச்சிட்டு புத்தகமாக வெளிக்கொணர்ந்த மேக்ஸ் முல்லரை 20ஆம் நூற்றாண்டின் வியாசர் என்று சொல்லாமல் வேற யாரை நான் வியாசர் என்று அழைப்பது என்று சொன்னதோடு மட்டுமில்லை, ஒரு அரிய தகவலையும் சொல்லுகிறார். அன்றைய கிழக்கிந்திய கம்பெனி 1872 மேக்ஸ் முல்லர் அவர்கள் வேதங்களை பதிப்பிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார் என்று தெரிந்து ஏறத்தாழ 4 லட்சம் ரூபாயை, சிலர் 3,72,000 என்று சொல்லுகிறார்கள், பின்னால் வந்தவர்கள் 4 லட்சம் என்று சொல்கிறார்கள். ஆகவே விவேகானந்தருடைய குறிப்புப்படி 3,72,000 ரூபாயை கிழக்கிந்திய கம்பெனி ரிக்வேதத்தை பதிப்பிக்க மேக்ஸ் முல்லருக்கு அளித்திருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளில் 40 ஆண்டு காலத்தை வேதங்களை பதிப்பிக்க செலவிட்டு இருக்கிறான். அவனை நான் வேதவியாசன் என்று பாராட்டாமல், வாழும் வேதவியாசன் என்று பாராட்டாமல் யாரை சொல்வது என்று பேசுகிற போதுதான் அவர் பிராமணன் என்றால் என்ன, இந்த உச்சி குடுமியும் மார்பில் பூணூலும் கழுத்திலே உத்திராட்ச கொட்டையும் உடலிலே ஒரு காவி நிற சட்டையும் காலிலே கட்டையும் கழுத்திலே கொட்டையும் நெற்றியிலே பட்டையும் கொண்டிருப்பவன் தான் துறவியா? பிராமணன் என்பதற்கு என்ன அடையாளம் என்றெல்லாம் சொல்லி இந்த மார்பில் பூணூல் போடுகிற பழக்கம் எவ்வாறு வந்தது என்பதை அவர் விவரிக்கின்றார். ரிக்வேதத்திலே இதற்கான விளக்கங்கள் எல்லாம் இருப்பதாக எடுத்துச் சொல்கிறார். பொதுவாக அந்த காலத்தில் மக்கள் ஆற்றிலே சென்று நீராடுவது வழக்கம். காலையிலே ஆற்றிலே சென்று நீராடுகிற போது சூரிய நமஸ்காரம் செய்வது வழக்கம். அந்த வந்தனத்தை தெரிவித்து வழிபடுகிற போது ஆற்றிலே இடுப்பளவு நீரில் நின்று கிழக்கு நோக்கி சூரியனை வணங்குகிற வழக்கமுடையவர்கள் நம்மவர்கள். அதேபோல் மாலையிலே சென்று சந்தியாவந்தனம் செய்வதும் வழக்கம். அவ்வாறு சூரிய வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், ஆற்றிலே இடுப்பளவு நீரிலே நின்று வழிபாட்டு செய்து கொண்டிருக்கிறவர்கள் தாங்கள் சூரிய வழிபாட்டில் ஈடுபட்டு இருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக மார்பிலே பூணூலை இட்டுக் கொண்டார்கள். ஏனெனில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கிற பொழுது புதிதாக குளிக்க வருகின்றவர்
இவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்பது தெரியாமல் அவருடைய பிரார்த்தனைக்கு இடையூறாக பேசத் தொடங்கிவிடக் கூடாது என்பதற்கு அடையாளமாக பிரார்த்தனையில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் மார்பில் பூணூல் அணிய ஆரம்பித்தார்கள். இவ்வாறுதான் இந்த பழக்கம் வந்தது என்று கூறி அதற்கு இருக்கு இருந்து எத்தனாவது மண்டலத்தில் எத்தனாவது சூத்திரத்தில் இதற்கான கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். ஆகவே ஒரு காலகட்டத்தில் சாதாரண வழக்கமாக இருந்தது, பின்னால் அதுவே பழக்கமாகவும் ஒரு அடையாளமாகவும் மாறிவிடுகிறது. இன்றும் நீங்கள் பார்க்கலாம், பிராமணர்கள் மட்டுமல்லாது செட்டியார் வகுப்பை சார்ந்தவர்கள் பூணூல் அணிகிறார்கள், ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்கள் பூணூல் அணிகிறார்கள். ஆகவே இந்த பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் தான் பூணூல் அணிகிறார்கள் என்பது இல்லை, வேற்று ஜாதியை சார்ந்தவர்களும் பூணூல் அணிகிறார்கள். ஆகவே இதனுடைய அடிப்படை தாற்பயம் என்ன என்பதை அந்த சீடனுக்கு எடுத்து சொல்லி, இந்த வெளி அடையாளங்களும் சடங்குகளுமே ஒருவனை உண்மையான ஆத்திகனாகவோ பிராமணனாகவோ ஆக்கிவிடுவதில்லை என்பதை சொல்லி, மேக்ஸ் முல்லர் போன்றவர்கள் ரிக்வேதத்தை பதிப்பிக்க எடுத்துக்கொண்ட முயற்சியையும் அதற்காக அவர்கள் அர்ப்பணித்து தங்கள் ஆயுளில் 40 ஆண்டு காலத்தை செலவிட்டதையும் எடுத்து சொல்லி அவருடைய பெருமையை விளக்குகிறார். அப்பொழுது அவர் உலக மாந்தர்களை எல்லாம் உடன்பிறவா சகோதரர்களாக பாவிக்கின்ற மனோபாவம் உடையவர் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து காட்டினார். இவ்வாறு சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சம்பவத்தை பார்ப்பீர்களே ஆனால் அவருடைய வாக்குக்கும் வாழ்க்கைக்கும் வேறுபாடு இல்லை என்பதை நீங்கள் உணர முடியும். நீங்கள் எத்தனையோ தத்துவங்களை எடுத்துச் சொல்லலாம், எத்தனையோ நீதிகளை பலருக்கு போதிக்கலாம், ஆனால் அவற்றை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்து வாழ்ந்து காட்டினால்தான் அந்த நீதிக்கும் அந்த சாஸ்திரங்களுக்கும் பெருமை. ஆகவே சொல்லை விட செயல் உயர்ந்தது. அந்த செயல் வீரராக இருந்த காரணத்தினாலேதான் அவரை புரட்சி துறவி என்று சொல்கிறோம். இந்தியாவிலேயே முதலாக துறவரம் மேற்கொள்கின்றவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் என்ன என்பதை நிர்ணயித்து யார் வேண்டுமானாலும் துறவியாகிவிடலாம் என்ற நிலையை மாற்றி ஒரு அடிப்படை கல்வி தகுதி வேண்டும். வீட்டிலே கோபித்துக் கொண்டு வருகிறவர்கள் எல்லாம் துறவியாகிவிட முடியாது. ஆகவே பெற்றோர்களுடைய ஒப்புதலோடு தான் துறவியாவதற்கு மடத்திலே வந்து சேர வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்ததோடு மட்டுமில்லை, சேருகின்ற அந்த இளைஞனுடைய பெற்றோர்களை தன்னுடைய மூத்த சீடர்களை கொண்டு அதை விசாரித்து வர சொல்லி உண்மையிலேயே நாட்டம் கொண்டு பெற்றோர்களுடைய ஒப்புதலோடு தான் அந்த இளைஞன் வந்திருக்கிறானா என்பதை தீர்மானம் செய்து கொண்ட பிறகுதான் அவர்களுக்கு துறவரத்தில் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தருடைய ராமகிருஷ்ண மடம் தான் முதலாக துறவிகளுக்கு அடிப்படை கல்வி தகுதியை நிர்ணயித்தது. நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், பெற்றோருடைய ஒப்புதலோடு தான் மடத்தில் சேர வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்தது. அடுத்து தங்களை முழுமையாக பொதுப்பணியிலே ஈடுபடுத்திக் கொள்வதற்கு வேண்டும், அத்தகைய மனோபாவத்தை அந்த மடத்திலே சேருகிறவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட் என்று மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை உணர வைத்தவர் சுவாமி விவேகானந்தர். அவருடைய வாழ்க்கையில் அடிப்படையே இந்த 2 தத்துவங்கள் தான். They alone live who live for others. Others are more dead than alive என்று சொன்னார். அதோடு மட்டுமில்லை, எப்பொழுதும் தியானத்தில் ஈடுபட்டுக் கொண்டு ஜபம் செய்து கொண்டு இருப்பதே வாழ்க்கையாக இருந்துவிடக் கூடாது. ஒர்க் இஸ் வர்ஷிப் என்று சொன்னார். செயல் அதுதான் மிக முக்கியம் என்று வலியுறுத்தினார். அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் till the goal is reached. விழிமின் எழிமின் கருதிய கருமம் கைகூடும் வரை தொடர்ந்து செயல்படுவின் என்று சொன்ன விவேகானந்தர் பாரதம் மேலெழுத வேண்டும், உலகத்திற்கெல்லாம் அது ஒளி விளக்காக, உண்மையை எடுத்துச் சொல்கின்ற மங்கா விளக்காக, நந்தா விளக்காக திகழ வேண்டும் என்பதற்காகவே 1893 செப்டம்பர் 11 சர்வதேச மாநாட்டிலே முழங்கிய அந்த முழக்கத்திற்கு அடிப்படையாக
ராமகிருஷ்ணா மட்டையும் ராமகிருஷ்ணா மிஷனையும் அத்வைதா ஆசிரமத்தையும் பல்வேறு நிலைகளில் இருக்கின்றவர்கள் அதற்கு ஏற்ற முறையிலே பயிற்சி பெறுவதற்கான அமைப்புகளை தோற்றுவித்து இன்று உலகெங்கும் அவருடைய 150வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற விதத்தில் மக்களுக்கெல்லாம் ஒரு எழுச்சியையும் மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையையும் மதம் என்றால் என்ன, அதன் உண்மை தத்துவம் என்ன என்பதை உணரும்படி செய்வதற்கான ஒரு வாழ்க்கையாக அமைந்தது சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை என்று சொல்லி நான் விவேகானந்தரை பற்றி எங்கள் நூலகத்தில் இருக்கக்கூடிய மிக அரிய பெரிய நூல்களை எல்லாம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இதிலே இத்தனை நூல்களும் விவேகானந்தரை பற்றி இருந்தாலும் இவற்றிலே மூல நூல்கள் என்பவை அவருடைய கம்ப்ளீட் நோட்ஸ் ஆஃப் விவேகானந்தா, அந்த 8 தொகுதிகள். அதன் பிறகு அவர் மேல்நாடுகளில் செய்த சுற்றுப்பிரயாணத்தை பற்றியும் அமெரிக்காவில் வாழ்ந்த வாழ்வை பற்றியும் எடுத்துச் சொல்வதுதான் விவேகானந்தா இன் அமெரிக்கா எ நியூ டிஸ்கவரி என்ற அந்த 6 தொகுதிகள். அந்த 6 தொகுதிகளும் அவர் அமெரிக்காவில் இறங்கியதிலிருந்து திரும்புகிற வரை உள்ள நிகழ்வுகளை வருட வாரியாகவும் தேதி வாரியாகவும் மாத வாரியாகவும் நிரல்பட எழுதியிருக்கின்றார். கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் நாவலை படிப்பதை போல மிக அழகான எளிமையான சுவையான ஆங்கிலத்தில் மேரி லூயிஸ் பர்க் என்பவர் அதை 13 ஆண்டுகால முயற்சியின் பலனாக அதை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ராமகிருஷ்ணரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2 நூல்கள் போதும். ஒன்று லைஃப் ஆஃப் ராமகிருஷ்ணா பை சாரதானந்தா, இரண்டாவது காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா பை மாஸ்டர் எம். இந்த மாஸ்டர் எம் என்பவர் மகேந்திரநாத் குப்தா என்பது அவருடைய பெயர். அவர் ஒரு பள்ளி ஆசிரியர். 1881 முதல் 1886 பரமஹம்சர் மறைகிற வரை தினந்தோறும் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவரோடு இருக்கும்போது அவர் ஆற்றுகின்ற உரையையும் அவர் சொல்லுகின்ற அந்த மேன்மொழிகளையும் இரவு வீட்டிற்கு திரும்பியவுடன் தன்னுடைய நாட்குறிப்பிலே எழுதி வருகிற வழக்கமுடையவராக இருந்தார். அவ்வாறு அவர் 5 ஆண்டு காலம் எழுதி வைத்த தொகுப்பு தான் த காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா. இன்று நீங்கள் பார்க்கின்ற சேயிங்ஸ் ஆஃப் ராமகிருஷ்ணா, டீச்சிங்ஸ் ஆஃப் ராமகிருஷ்ணா எல்லாம் அதிலிருந்து எடுக்கப்பட்டவைதான். ராமகிருஷ்ணருடைய மொழி அமுதம் என்று 3 தொகுதிகளாக தமிழில் வந்திருப்பது அதனுடைய தமிழாக்கம் தான். இதை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய சக தோழர்களிடத்திலே சீடர்களிடத்திலே சொல்கிறார், நீங்கள் மகேந்திரநாத் குப்தா அவர்களுடைய நாட்குறிப்பிலே இருப்பதை எல்லாம் தொகுத்து வங்காளத்தில் தொகுப்பதோடு மட்டுமில்லை, இதை நல்ல ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்ற சொல் விரும்புகிறார். அதன்படி நியூயார்க்கில் இருக்கக்கூடிய வேதாந்தா சொசைட்டியினுடைய அன்றைய தலைவராக இருந்த நிக்கலானந்தா அவர்கள் த காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா என்று மொழிபெயர்த்தார். ஆகவே ராமகிருஷ்ணரை பற்றி எந்த நூல் உலகத்தில் வந்தாலும் அதற்கு அடிப்படை இந்த 2 தான். மூன்றாவதாக சொல்ல வேண்டும் என்றால் லைஃப் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பை ஹிஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் டிசைபிள்ஸ். அதற்கு மகாத்மா காந்தி அவர்கள் அணிந்துரை அளித்திருக்கிறார்கள். இந்த 3 நூல்கள் தான் பரமஹம்சரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய மூல நூல்கள். அதே போல சுவாமி விவேகானந்தரை அறிந்து கொள்வதற்கு அவருடைய கம்ப்ளீட் நோட்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா 8 தொகுதிகளும், லைஃப் ஆஃப் சுவாமி விவேகானந்தா பை ஹிஸ் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் டிசைபிள்ஸ் என்ற தொகுதியும், ரெமினிசன்சஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா என்ற தொகுதியையும், அடுத்து விவேகானந்தா இன் அமெரிக்கா எ நியூ டிஸ்கவரி என்ற மேரி லூயிஸ் பர்க்கினுடைய 6 தொகுதியும் தான் மூல நூல்கள். மற்ற எல்லா மொழிகளில் வந்துள்ள நூல்களும் இவற்றை அடிப்படையாக கொண்டு வெளிவந்தவைதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி சித்பானந்தா அவர்கள் மாணவர்களும் சிறுவர்களும் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே விவேகானந்தர் ஜீவிதம் என்றும் விவேகானந்தர் விவரணம் என்றும் விவேகானந்தர் சரித்திரம் என்றும் எளிமையான தமிழில் அழகாக எழுதி வெளியிட்டு இருக்கின்றார்கள். அதே போன்று சுவாமி விவேகானந்தரே எழுதிய நூல் என்று எடுத்துக்கொண்டால் அவர் இளமையில் கல்லூரியில் படிக்கிற பொழுது தாமஸ் எம் கெம்பீஸ் எழுதிய த இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற நூலை வங்காளத்தில் மொழிபெயர்த்தார். அடுத்து அமெரிக்காவிலே
சர்வதேச மாநாட்டில் வெற்றி கொடி நாட்டி உலகமெல்லாம் புகழ்பெற்ற ஞானி என்று அவரை அங்கீகரித்த பிறகு மேலை நாட்டு சீடர்களுக்காக அவர் எழுதிய ஒரே நூல் ராஜயோகா என்பது. இந்த 2 நூல்களை தவிர அவர் வேற எதுவும் எழுதவில்லை. மற்றதெல்லாம் அவர் பேசியவை, அடுத்து அவர் நண்பர்களுக்கு எழுதிய கடிதங்கள் தான். ஆகவே இவையெல்லாம் அந்த முழு தொகுப்பிலும் இருக்கிறது. இவற்றை படித்தால் பரமஹம்சரும் விவேகானந்தரும் நமக்கு அறியாமையை போக்க, நம்முடைய உள்ளொளியை பெருக்க